நம்ம தமிழ் மக்களுக்கே உரிய 3 பெருமை. முதல் பெருமை விருந்தோம்பல். அது சைவமாக இருந்தாலும் சரி, அசைவமாக இருந்தாலும் சரி, அறுசுவை உணவோட கூடிய வாழை இலையில் வச்சு பரிமாறுற ஒரு சமையல் அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கும். வேறு மாநிலங்களில் மேக்சிமம் இருக்காது. அதே மாதிரி அறுசுவை உணவுன்னா கூட்டு பொரியலோட அந்த சாப்பாடு பார்க்கும் போதே சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கிற சாப்பாடு நம்ம தமிழ்நாட்டு மக்களுடைய சாப்பாடு தான். ரெண்டாவது, யாரையுமே அண்ணா, அக்கா, அம்மா இந்த மாதிரி உரிமை சொல்லி உறவை சொல்லி அழைக்கிற ஒரு 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 பெருமை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட மட்டும்தான் நீங்கள் இப்போ எதிர்பார்க்க முடியும். வேறு எந்த ஒரு மக்களுமே மேக்சிமம் சார், மேடம் இதுதான் டக்கு டக்கு டக்குன்னு வாயில் வரும். ஆனால் தமிழ் மக்கள்கிட்ட மட்டும்தான், நம்ம தமிழ் மண்ணில் பிறந்ததுனால தான் விவேகானந்தர்கிட்டயே அந்த பழக்கம் இருந்தது. எடுத்த உடனே சகோதர சகோதரிகளே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வருது. அப்படின்னா இப்போ டக்கு டக்குன்னு எடுத்த உடனே ஜாதி, மதம், இன, மொழி, வசதிக்காரங்க, வசதி இல்லாதவங்க, இளநீ கடைக்காரங்க, பக்கோடா போடுறவங்க, சுண்டல் விற்கிறவங்க எல்லாத்தையும் அண்ணா அண்ணா அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு எடுத்த உடனே ஒரு பொண்ணு டக்குன்னு அந்த வார்த்தை சொல்லிடும். அதே மாதிரி அப்பா, அம்மா, ஐயா, தங்கச்சி, சிஸ்டர், பிரதர், இது எல்லாமே நம்ம மக்களுக்கே உரிய அந்த அழைப்பு முறை மட்டும்தான். நீங்கள் அது வெளிநாட்டுக்கு போனாலும் சரி, இங்கே இருந்தாலும் சரி, உங்கள் வாயில் மட்டும் இயல்பாகவே அது டக்குன்னு வந்துடும். நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டு யூடியூப்பும் நிறையா வருது, வெளி மாநிலங்கள்லேருந்து வருது. ஆனால் அந்த உறவு முறையை சொல்லி அழைக்கிறது வராது. கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மக்களுடைய கமெண்ட்டில் நீங்கள் பாருங்கள், அக்கா, அண்ணா, அம்மா இதுதான் அதிகமாக இருக்கும். அதிகமாக அது ஏன் போடுறாங்க? எப்படி அக்கா நீ என்ன நீ நானும் ஒரே வயிற்றுலையா பிறந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரிலாம் இல்லை. எடுத்த உடனே அக்கான்னு சொல்கிறவங்க யாருன்னே தெரியாது. அவங்க மூஞ்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. இவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அக்கா, அண்ணா அந்த மாதிரி சொல்கிறது, இந்த பண்பாடு மிகச்சிறந்த ஒரு பண்பாடு. இது தமிழ்நாட்டுக்கே உரிய கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பெருமை. யாருக்குமே ஒரு தோழமை உணர்வோ, நட்பு உணர்வோ, பாச உணர்வோ, ஒருத்தருக்காக இன்னொருத்தர் வரிஞ்சு கட்டிக்கிட்டு வர்றது, பறிஞ்சு பேசுகிறது, இந்த மாதிரிலாம் இருக்கிறது. அவ்வளோ சீக்கிரம் திரௌபதி அன்னைக்கு டெல்லியில் தான் பிடிச்சி இழுத்துட்டு வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. டெல்லி தான் அஸ்னாபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க, பிடிச்சி இழுத்துட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் தமிழ்நாட்டில் அது முடியுமாங்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான். ஏன்னா அந்த வரிஞ்சு கட்டிக்கிட்டு நாயத்து பேசுகிறதுக்கு வர்றது தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இயல்பாகவே இருக்கும். இதெல்லாம் நம்ம ரொம்ப ரொம்ப பெருமைப்பட்டுக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கும் இந்த சார், மேடம்லாம் சொல்லி கொடுக்குறதுக்கு பழக்க வேண்டாம். அண்ணான்னு கூப்பிட்டுட்டோம், குட்டிங்களாக இருந்தால் கூட பரவாயில்ல. அண்ணா, அக்கா, அத்தை, மேக்ஸிமம் இந்த குட்டிங்கக்கிட்ட நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிக்கணும், திருப்பதி அந்த மாதிரி வெளியில் எங்கேயாவது போகும்போது கூட சும்மா பழகுவாங்க. எடுத்த உடனே அந்த குழந்தைகிட்ட அத்தைன்னு கூப்பிடுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி அந்த குழந்தைங்க எது கொடுத்தாலும் அது வாங்கிக்குதுங்க. ஒரு சாக்லேட்டோ, ஒரு கொய்யாப்பழமோ, ஒரு ஆரஞ்சு பழமோ எது கொடுத்தாலும் டக்குன்னு அதுங்க வாங்கிக்குதுங்க. வாங்கிக்க சொல்லி அவங்களே சொல்கிறாங்க. அவங்க அப்பாவை பார்க்கும்போது அத்தை கொடுக்குது வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அத்தைன்னு யார்? அவங்க அவ்வளோதான், இன்னும் அரை மணி நேரத்தில் அவங்க யாரோ நாம் யாரோ அப்படின்னு இருந்தால் கூட இந்த உறவு முறை எங்கேருந்து வருது? அது ரத்தத்திலேயே ஒரு பண்புங்க. முதல்ல அதை மதிக்கிறதுக்கு கற்றுக்கலாம். நம்ம மக்களை நாம் மதிக்கலைன்னா வேறு வெளிநாட்டுக்காரன் மதிச்சிட்டு இருப்பான். இன்றைக்கி பாருங்கள், அமெரிக்காவிலேருந்து துரத்தி அடிக்கிறான், போங்க உங்கள் நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாம் அப்படி எப்போவுமே செய்கிறதில்ல. யாரையுமே நம்ம ஊரை விட்டு அனுப்பவோ, வீட்டை விட்டு அனுப்பவோ அந்த மாதிரி பண்ண வேண்டாம். நம்ம ரொம்ப நல்ல மக்கள், ரொம்ப நிறைய நல்ல தெய்வங்களை கும்பிடுற மக்கள், சாத்வீகமான மக்கள். நம்ம அப்படியே வாழ்ந்துட்டு போயிடலாம். யாரும் எப்படியே வாழ்ந்துட்டு போகிறாங்க. நம்ம தமிழ் மக்களுக்கே உரிய ஒரு பெருமையை நாம் கண்டிப்பாக புதுசாக உருவாக்கலைனாலும் பரவாயில்ல. ஜாதின்னு சொல்கிறாங்க. யாருமே நீங்கள் பாருங்கள், உன் ஜாதி என்னான்னு கேட்டுட்டா அண்ணான்னு கூப்பிட்றோம், உன் ஜாதி என்னான்னு கேட்டுட்டா குழந்தைய அத்தைன்னு கூப்பிட சொல்கிறோம். இல்லை, அது எல்லாத்தையும் தாண்டி தான் வருது. அத்தை, மாமா, சித்தப்பான்னு நல்லா சொந்தம் கொண்டாடிக்கிறோம். ஒரு ஃப்ரெண்டோட அம்மாவை அம்மான்னு கூப்பிட்றான், சித்தப்பாவை சித்தப்பான்னு கூப்பிட்றான், மாமாவை மாமான்னு கூப்பிட்றான் ஒரு பையன். அதெல்லாம் எப்படி வருது? இயல்பாக அப்படியே. அதே மாதிரி நிறையா சொந்த பந்தத்துக்காகவோ அல்லது பழகின நட்புக்காகவோ கோவத்தை அடக்கிற குணம் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட தான் அதிகமாக இருக்கும். என்ன பண்ணுறது, அன்றைக்கி ரொம்ப பழகிட்டோம், அதனால் எடுத்தெறிஞ்சு பேச முடியல. இந்த வார்த்தை தமிழ்நாட்டு மக்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் வெளிநாட்டில் அப்படி கிடையாது. இன்னைக்கு நீ, நாளைக்கு நான், இன்னொருத்தன் அது மாதிரி போயிட்டே இருப்பாங்க. நாம் ரொம்ப ரொம்ப பெருமைப்பட்டுக்கலாம் நம்ம தமிழ்நாட்டை நினச்சி.